12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த பழம் பாருங்கள், என்கிட்டே வந்துடுச்சு. இந்த பழம் கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்கிறார். எங்க இந்த பாருங்க, இந்த வார்த்தைக்கு பாருங்க. உலகத்தில் காசி, ஹரித்வார், பத்ரிநாத், ரிஷிகேசி, பஞ்சபூத ஸ்தலம், 12 ஜோதி ஸ்தலங்கள், 54 சக்தி பீடங்கள், நவகிரகங்கள், நவலிங்கம் உலகத்தில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று சிதம்பரத்தில் இருக்குது, ஒன்று திருவண்ணாமலையில் இருக்குது. இதெல்லாம் உலக வரலாற்றில் இடம் பிடிக்கும். இதெல்லாம் பேசும் தெய்வம். எல்லா கருவறையிலும் நீங்கள் தான் போயிட்டு வணங்கிட்டு தீபார்த்தனை பண்ணுவார். குருக்கள் பிரசாதம் கொடுப்பார், வாங்கிட்டு வருவீங்க. இங்கே ஒன்று தான், நீங்கள் வேண்டுகிற பொழுது உலகத்திலே பேசும் தெய்வம், பெரும் தெய்வம், அன்பான தெய்வம் சிவன் அற்புதமான அருளை தருவார், ஒளியை தருவார், தீப ஜோதியாக காட்சி கொடுப்பார். எங்கும் ஒரு நாள் சிவன் ஞான கண்ணில் ஒளியை காட்டுவார். இது ஒரு அற்புதம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஆன்மீக பக்தர்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் தீர்க்க சுமங்கலியாக வாழ பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொரு ஆண்களும் குடும்பத் தலைவர்கள் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வத்துடன் வாழ பிரார்த்திக்கிறேன். யாருக்கெல்லாம் திருமணமாகாத ஆண்மகன் பெண்மகனுக்கு அருமையான பொண்ணு மாப்பிள்ளை ஐப்பசி மாதம் முடிச்சு கொடுக்க வேண்டுகிறேன். யாரெல்லாம் அம்பாளுடைய பக்தர்கள், சிவபக்தர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் சுகப்பிரசவமாக அமைச்சு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் வேலை இல்லாத இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலை அமைச்சு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் வீடு இல்லாத இருக்கிற அத்தனை பேருக்கு வீடு கொடுக்கணும். தாத்தா பாட்டி அப்பா அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் ஆனந்தமாக வாழணும். தெய்வம் குடி கொடுக்குற வீடாக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே பல நோய்கள் பிடிகள் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டில். அத்தனை பேருக்கும் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து உங்கள் சங்கடங்கள் நிவர்த்தியாக போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். இப்போது சிவன் அருளை நாம் பெறுவோமாக. இப்போ எல்லாரும் நீங்கள் இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுங்க. இப்போது அந்த கற்பூரம் தான் உங்களுக்கு பேசும் தெய்வம். இப்போ பாருங்கள், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த தீப ஒளியாய் உங்கள் வீட்டில் இந்த தீபம் பிரகாசமாக இருக்கட்டும். கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு வரப்போகிறது. இந்த கற்பூர ஜோதி உங்கள் வீட்டில் ஒளிமயமான எதிர்காலத்தை அமைக்கப் போகிறது. சிவனடியார்கள், பத்ரகாளியம்மன் திருவிழர்கள், பெருமாள் பக்தர்கள், பிரம்மன் பக்தர்கள், கணபதி பக்தர்கள், முருகன் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வேண்டுதலும் வெற்றி பெற உங்கள் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.